நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த வீடு அவைலபிள் இருங்க, வீடியோ எடுக்கும்போது இந்த வீடு அவைலபிள் இல்லை, வேறு வீடு தான் அவைலபிள் இருந்தது அப்படின்ற மாதிரி இது மாடல் ஹவுஸ் கிடையாது. ஆக்சுவல் யூனிட் இதே அவைலபிள் இருக்குது. அப்புறம் இந்த 2BHKல நிறைய தாய்மார்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பில்டர்ஸ்ட்டை மிஸ் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, வசந்த் பூஜா ஸ்பேஸே தனியாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்பேஸ் தனியாக இருக்குது. போலாம் ஸ்டாப். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் பொலிச்சலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் தான் இது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் ப்ரொமோட்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி ஏசிஎஸ் ப்ரொமோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களால 36 lakhsலேருந்து ஃப்ளாட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுதுங்க. கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன்லையும் நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே உங்ககிட்ட வீடு வாங்கிக்க முடியும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில். எந்தெந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம், பம்மல், பொலிச்சலூர், அனகாபுத்தூர், குன்றத்தூர், பள்ளிக்கரணை, குரோம்பேட் இந்த கார்டால் இப்போ அவங்களுக்கு கரண்ட்டாக ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட்டும் சரி, இது இல்லாமல் நீங்கள் இப்போ நான் சொன்ன லொக்கேஷனில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி தயங்காமல் கேட்கலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஏசிஎஸ் நக்ஷத்ரா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் பல்லாவரம் பக்கத்தில் பொலிச்சலூரில் இருக்குங்க. கரெக்டாக பொலிச்சலூர் வெங்கடேஸ்வரா நகர் கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் கார்டால் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் சென்னை ஏர்போர்ட் இருக்குது. ஏர்போர்ட் மெட்ரோவையும் நீங்கள் இங்கே இருந்தபடி அசஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த கார்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்லாவரம் குன்றத்தூர் ரோட்லேருந்தும் நீங்கள் இங்கே வர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொலிச்சூர் மெயின் ரோட்லேருந்தும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து வரலாங்க. சரிங்களா? 2 கனெக்டிவிட்டி இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரியா நிவாஸ் ஸ்கூல் இருக்குது, வேல்ஸ் மெட்ரிகுலேஷன் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீ சங்கரா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2200 square feet லேண்ட் ஏரியாங்க. சில்டு ப்ளஸ் 3 floors கட்டியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 2BHKன்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 2BHK இருக்குது. 2 வேரியண்ட் தான். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 975 square feet, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 915 square feet. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங் யூனிட்ஸுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த ரேம்ப் கட்டுறதுக்குள்ள ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அந்த சைட்லாம் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சில்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல்லுங்க. 3 phase CB லைன் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க் இருக்குது, சோக் பிட் இருக்குது, சம்ப் இருக்குது. எப்படா நகருவோம் வீடியோட வேலையை ஆரம்பிக்கலாம்னு நாங்கள் போல் நகர்ந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணுங்க பையா. லஞ்ச் டைம் முடிஞ்சு இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் அம்யூனிட்டிஸ் தாங்க. லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட் பேசிக் கம்யூனிட்டிஸோடு இருக்கிறது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வரும். கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் இருக்குது. உள்ளே போகலாம். லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுட்டாங்க. உங்களுக்கு இன்னும் ஆக்டிவேட் பண்ண வேண்டியது தான் பேலன்ஸ் இருக்குது. ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க வித் டைல்ஸோடு இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த போர்ஷன் தான். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஃபேஸிங் போர்ஷன். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்குங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ். லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா த லெஜண்ட் லிஃப்ட் அண்ட் சர்வீஸ் லெஜண்ட் லிஃப்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். இன்னொரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் சவுத் ஃபேஸிங். நல்ல கேப் இருக்குது 2 யூனிட்டுக்குமே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லிஃப்ட்டு சுற்றி ஸ்டார் கேஸ், அதனால் ஸ்பேஸ் நல்லா வைடாக தேவைப்படும். நல்லா கேப் இருக்குது 2 யூனிட்டுக்குமே. சரிங்களா? நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அப்படியே அந்த கார்னர் போங்க. இந்த ஹாலில் நீங்கள் பார்க்க முடியும். ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. வீடு எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன். மேலே உள்ள லைட்டு டிஃப்ரென்ஸே தெரில. வீடு நல்லா பிரைட்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ளோர் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நான் வீடை பார்க்கும்போதே உங்களுக்கு மற்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 975 square feet பில்டப்புங்க. 38.5% UDS. ஒரு நல்ல UDS வேல்யூ. இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ஒட்டியிருக்கிறாங்க ஒன் சைட் வாலில். அப்புறம் இந்த 2BHKல நிறைய தாய்மார்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பில்டர்ஸ்ட்டை மிஸ் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் பூஜா ஸ்பேஸே தனியாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்பேஸ் தனியாக இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் இந்த மெயின் டோர் திறந்தாலும் தட்டாது. ஓகேங்களா?
இங்கே தனியாக வால் இருக்குது இல்லையா, இந்த பிரிக் ஒர்க் இது மேலேயே அணையிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு ஸ்பேஸ் ஃப்ரீயாகவே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. சன் லைன் பிராண்டில் ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெக்ரான் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் பேசேஜ் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இருக்குது. அப்படியே மெயின் டோர் கிட்ட இதே ஃப்ரேம்லேயே போங்க, அப்படியே பின்னாடி போங்க. போலாம் ஸ்டாப். பின்னாடி நீங்கள் அங்கே இருங்க. இங்கே பாருங்கள், மெயின் டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் தெரியாது, நல்லா ப்ரைவேட்டாகவும் இருந்தது. வாங்க. காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்குறாங்க. பேரியர் பிராண்டில் டேங்கோடு இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் கொடுத்துருக்குறாங்க. வால் மிக்ஸ் இருக்குது. ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து நல்லா கிரிப்பாக இருந்தது, நல்லா சொரன்னு இருக்குது. இந்த காமன் பாத் பக்கத்தில் லிவிங் பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாபில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெனைட் கொடுத்துருக்குறாங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. வால் டைல்ஸ் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க, செல்ஃபும் இருக்குது. இந்த கிச்சனுக்கு இருக்கக்கூடிய சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. மாடு தண்ணி கேட்குது, பாவம் வாயிலா ஜீவன். நம்மளுக்கே இவ்வளோ வெயில் கஷ்டமாக இருக்காங்க பாருங்களேன். தண்ணி கொடுத்துட்டு வருவா, இல்லை குடிச்சிட்டான், நல்லா குடிச்சிட்டாரு. ஓகே, அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டு வாசலில் தண்ணி வைங்க. அந்த சோறு வடித்த தண்ணியை வேஸ்ட்டாக கீழே கொட்டாதீங்க. அது பறவைகளுக்கு தண்ணி வைங்க. இந்த ஹால்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பர்சனலாக இந்த பெட்ரூமும் பிடிச்சிருந்தது. எதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கும் இருக்குது, அதே நேரத்தில் நல்லா காத்தோட்டமாகவும் இருக்குது, வெளிச்சமாகவும் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர்ஸ் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட். இந்த வீடு அப்படியே ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் சேல்ஸ்க்கு இருக்குங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த வீடு அவைலபிள் இல்லைங்க, வீடியோ எடுக்கும் போது இந்த வீடு அவைலபிள் இல்லை, வேறு வீடு தான் அவைலபிள் இருந்தது அப்படின்ற மாதிரி இது மாடல் ஹவுஸ் கிடையாது. ஆக்சுவல் யூனிட் இதே அவைலபிள் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. ஆண்ட்ரி லெசஸில் கொடுத்துருக்குறாங்க, வித் கிளாஸோடு இருக்குது. பக்கத்தில் நிறைய ஃப்ளாட்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட்ஸ் கட்டி சேல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ வீடியோ பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன் பாத் பக்கத்துலேயே செகண்ட் பெட்ரூம் இருக்குது. ஆக்சுவலாக 2 பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூமாக இருந்தது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஃப்ளோர் பிளான் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 975 square feet காம்பேக்ட் செக்மெண்ட்டில் நல்ல ஃப்ளோர் பிளான் இருந்தது. எதனால் அப்படின்னா நீங்கள் வீடை பார்த்துட்டீங்க. 2 பெட்ரூமே பெருசாக இருக்குது. அதில் ஒரு பெட்ரூம் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்குது, ஒரு பெட்ரூம்க்கு அட்டாச் பாத் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் 2 பால்கனி இருக்குது. சவுத் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அதான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ஓகேங்க, இப்போ ரேட்டை பார்த்துடலாமா? இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஏசிஎஸ் ப்ரோமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 5900 rupees கோட் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 975 square feet. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். இது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங், EBGST, சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் அந்த மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் கூட நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 915 square feetல இருந்தும் இங்கே அவைலபிள் இருக்குது. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 6 யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பேலன்ஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு ஸ்டேஜுக்கு. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் 3 ஏசிஎஸ் ப்ரோமோட்டர்ஸ் கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். மறந்துடாதீங்க, இவங்க கிட்ட 36 lakhs இருந்தும் வீடுகள் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் லொக்கேஷன் பல்லாவரம், பம்மல், பொலிச்சலூர், அனகாப்புத்தூர், குன்றத்தூர், பள்ளிக்கரணை, குரோம்பேட், இந்த லொக்கேஷன்லாம் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் 3 ஏசிஎஸ் ப்ரோமோட்டர்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். சைட் விசிட் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட நிறைய குறை எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்டேட் ஆகிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்க்க மறந்துடாதீங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எதனால் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வீடியோ எடுக்க வரேன் அப்படின்ற பட்சத்தில் வாட்ஸ்அப் சேனலில் நான் உடனே அப்லோட் பண்ணிடுவேங்க. இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப் சேனல் இன்ஜினியர் வசந்த் சொந்தங்கள், அதில் பாருங்கள் இப்போ தான் 12 minutes 14 minutes முன்னாடி இருக்கும். சேல்ஸ்க்கு வந்து 30 minutes பாருங்கள். வந்தேன், வீடியோ எடுத்துருக்கிறேன். வீடியோ அப்லோட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் உடனே எடுத்து கான்டாக்ட் நம்பரோட இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்த உடனே வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க. ஏன்னா நீங்கள் எடிட் பண்ணி
நான் அப்லோட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனாலையும் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.